இன்றைய இந்த பதிவுல முன்னைய நாள் வர்த்தக அமைச்சர் 25 வருட கடூழிய சிறை தண்டனையும், மஹிந்தானந்த அல்துகமைக்கு 10 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனையும் மேல் நீதிமன்றத்துடைய நீதிபதிகள் குழாம் அறிவிச்சிருக்கிறாங்க. என்ன நடந்த, ஏது நடந்த, எங்க நடந்த சம்பவம், எங்க வந்து முடிஞ்சிருக்குன்னா பல்வேறு விஷயங்களை அலசுறது தான் இன்றைய இந்த காணொளி. இன்றைய தினம் அதிகாலையில இந்த தீர்ப்பு வெளியானது. இந்த தீர்ப்பு வெளியாகிறதுக்கான இந்த குற்றச்சாட்டுகள் எங்க எப்படி தொடங்கிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2014 ஆண்டு செப்டம்பர் மாதம் 1ஆம் திகதியில இருந்து டிசம்பர் 31ஆம் திகதிக்குள்ள 2015ஆம் ஆண்டு ஜனாதிபதி எலெக்ஷன்ல மஹிந்த ராஜபக்சேகளுக்காக ஒர்க் பண்ற ஒரு பணியில தான் இந்த ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருக்குது. அன்னைக்கு அந்த விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தவர் மஹிந்தானந்த அல்துகமகே, வர்த்தக அமைச்சராக இருந்தவர் நலிம்பன். இவங்க என்ன பண்ணினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இளைஞர்களோட வாக்குகளை இலக்கு வச்சு கிட்டத்தட்ட சதோச நிறுவனத்தினூடாக வெளிநாட்டில இருந்து 15,000 கேரம்போர்டுகளையும் 11,000 டாம் பலகைகளையும் இறக்குமதி செஞ்சு விளையாட்டு கழகங்களுக்கு பங்கு வச்சாங்க. 53 மில்லியன் ரூபாய் நட்டத்தை அரசுக்கு ஏற்படுத்தினாங்க. அந்த குற்றச்சாட்டு அந்த வழக்கு நடந்து முடிஞ்சிருக்குது. எப்பவும் இதை பண்ணித்தானே அரசியலுக்கு வந்தாங்க. பணத்தை கொடுத்து ஓட்டு கேட்கறது, அதுக்கப்புறம் அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு எங்கேயாவது அமைச்சில் உட்கார்றது, அங்க இருக்கிறது எல்லாருமே சுருட்டி கொண்டு அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி எல்லாரும் அக்கௌண்ட்ல போட்டு பிரிச்சுக்கிறது. இதுதானே வழக்காறு. அப்படியான சம்பவம் தான் 2015லயும் நடந்திருக்குது. பிறகு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இருக்கின்ற லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினர் என்ன பண்ணினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருவருடைய விஷயங்களை துல்லியமாக விசாரணை செஞ்சு கிட்டத்தட்ட 6 குற்றச்சாட்டுகள் அடங்கிய ஒரு குற்றப்பத்திரிகையை கொழும்பு மேல் நீதிமன்றத்துல தாக்கல் செஞ்சிருந்தாங்க. இந்த வழக்கை விசாரணை செய்வதற்காக 3 நீதிபதிகள் கொண்ட குழாம் நியமிக்கப்படுது. அதனுடைய தலைவராக கடமையாற்றியவர் நீதிபதி ஹெட்டி ஆராய்ச்சி. இவங்க அனைத்து விசாரணை செஞ்சதுல இவங்க இன்றைய தினம் இந்த தீர்ப்பை அறிவிக்கும் போது சொன்ன ஒரு விஷயம் தான் சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகள் அனைத்தும் சந்தேகத்துக்கு இடமில்லாமல் நிரூபணம் ஆனதுனால இதனுடைய முதலாவது குற்றவாளியாக வர்த்தக அமைச்சராக இருந்தவர் அவங்களுக்கு 25 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டையும், விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தவர் மஹிந்தானந்த அல்துகமைக்கு 10 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனையும் தீர்ப்பாக வழங்கி இருந்தாங்க. இதுல சதோச நிறுவனத்தினுடைய பணிப்பாளரும் அல்லது தலைவரும் இதனுடைய பிரதிவாதியா பெயர் குறிப்பிடப்பட்டாலும் அவர் இந்த வழக்கில இருந்து தண்டனைகள் எதுவும் இல்லாமல் தப்பிச்சதாக சொல்லப்படுது. இந்த கடூழிய சிறை தண்டனைகளோட சேர்த்து அபராதம் விதிக்கப்பட்டதாக சொல்லப்படுது. உண்மையிலே இந்த தீர்ப்பு இந்த சந்தர்ப்பத்துல மக்களால் எதிர்பார்க்கப்பட்ட, மக்கள் நிராசையாகி கொண்டு இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்துல ஊழல்வாதி உள்ள போனதும் இல்ல, நாடு மீளர்ச்சி பெற்றதும் இல்லை என்ற ஒரு விரக்தியில இருக்கிற இந்த சந்தர்ப்பத்துல தான் இந்த தீர்ப்பு வந்ததுன்றது ஆரோக்கியமான விடயமாக இப்போது மக்கள் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. 2016ஆம் ஆண்டு சிஐடியினர் விளையாட்டுத்துறையில ஊழல் நடந்ததாக கைது செய்யப்பட்டாரு. ஆனா அதுக்கு பிறகு நல்லாட்சி அவருக்கான எந்த வழக்கும் போடல. காரணம் என்னன்னா, மைத்திரிபால சிறிசேனா அடிச்ச பெல்டி மஹிந்த ராஜபக்சே பிரதமர் ஆக்கினதோட அதுக்கு பிற்பாட்ட காலமெல்லாம் கோட்டபாய ராஜபக்ச, ரணில் விக்ரமசிங்க எல்லாரும் போனதுனால அந்த வழக்கு எங்கேயுமே சிக்கல. இப்போது அந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு இதுக்கான தண்டனை வாங்கி கொடுக்கப்பட்டிருக்குது என்பது ஆரோக்கியமான விடயம். மஹிந்தானந்த அல்துகமைக்கு ஒரு 5 தினத்துக்கு முன்னால தரமற்ற உரங்களை இறக்குமதி செய்து, உரமும் கிடையாது, அதுக்கான பணத்தையும் சீனக்கோ கொடுத்த ஒரு சம்பவம் கோட்டபாய ராஜபக்சவோட காலத்துல விவசாய அமைச்சரா இருந்த நேரம் நாங்க பார்த்தோம். அதுக்காக அவர் கைது செய்யப்பட்டது மே மாதம் 19ஆம் தேதி. 26ஆம் தேதி அவரு பிணையில விடுதலையாகி போனாரு. போய் ஓய்வு கூட எடுக்கல. உடனடியாக 10 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை என்ற ஒரு செய்தி கிடைச்சிருக்குது. இவர் ஒரு கட்டத்துல என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரணில் விக்ரமசிங்கே ஜெயிலுக்கு அனுப்பாம நான் தூங்க மாட்டேன், எனக்கு தூக்கம் போகாதுன்னு சொன்னவரு இப்ப 10 வருஷங்கள் ஜெயில தூங்குற மாதிரி அவரோட நிலை மாறி போனது. அத சொன்னவரு அதுக்கு பிறகு கோட்டபாய ராஜபக்ச நாட்டை விட்டு ஓடி போனதோட ரணில் விக்ரமசிங்கயோட சேர்ந்து அரசியல் செய்ய ஆரம்பிச்சாரு. அவரை கட்சியில தேர்தல் கேட்டாரு. ரணில் விக்ரமசிங்க தான் முதிர்ச்சியானவர், தேர்ச்சியானவர், வல்லவர், நல்லவர்னு எல்லாம் போற்றி புகழ ஆரம்பிச்சாரு. என்னதான் இருந்தாலும் இனி மஹிந்தாக்களும் பக்கத்துல இல்ல, ரணிலும் பக்கத்துல இல்ல. இப்ப யாரு பக்கத்துலன்னு கேட்டா, உங்களுக்கு அடித்தடியில இறங்கின குடுக்காரன், கஞ்சக்காரன், இப்படியானவங்க அங்க இருக்கிறாங்க. அவங்களோட பேசிக்கொண்டு வாழ்க்கையை கழிக்கலாம். நல்ல யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரு மஹிந்த ராஜபக்சேகளுக்காக ஆரம்பத்துல அரசியல் செஞ்சவரு. அவர் அமைச்சராக இருக்கின்ற காலம் மஹிந்த ராஜபக்சேக்கள் ஆட்சியில் இருந்த காலம். அது வர்த்தக அமைச்சர்னா எவ்வளவு பெரிய அமைச்சாக இருந்திருக்குன்னு தெரிந்தாரே. அந்த அமைச்சினூடாகத்தான், அந்த சதோச நிறுவனத்தினூடாகத்தான்
இந்த வேலையெல்லாம் செஞ்சிருக்கிறது அனைத்துமே மஹிந்த ராஜபக்சேகளுக்காக செய்யப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்றது தெரிய வருது. இப்ப மஹிந்தானந்த அலுத்கமையோட பேத்து நீ பண்ணின வேலைக்கு நானும் மாட்டிட்டேன் ஐயா அப்படின்னு சொல்லி 2 பேருமே ஒண்ணுக்கு உட்கார்ந்து பேசிட்டீங்களே. அரச பணங்கள் எல்லாம் சொந்த பணமாக பயன்படுத்துறவங்க பாராளுமன்றத்தை வித்துட்டு வேலையை பார்த்திருப்பாங்க என்னவோ என்று நினைக்க தோணுது. பிள்ளையான கைது செஞ்சு விசாரணை நடக்கும் போதோ பிள்ளையானுக்காக பரிந்து பேசி முதலக்கண்ணை வடிச்சவர் இவர். காரணம் என்னன்னா அந்த நேரமே இவருக்கான குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதாக ஒரு செய்தி வெளியே வந்தது. அதனாலதான் என்பிபி அரசு தவறாக நகருது, மக்களுடைய செல்வாக்கு இழந்தாச்சுன்னு ஒரு பொய்யை சொல்லி ஏதோ ஒரு வகையில் ஒரு ஆட்சி மாற்றம் வரணும் அப்படின்னு ஒரு விஷயத்த கனவு கண்டவங்க இவங்க. இப்ப ஜெயில உட்கார்ந்து நல்லா கனவு காணுங்க. கல்வர்களே ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் தெரிய வருது. என்னத்தை கேட்டாலும் சாட்சி இருக்கா, அத்தாட்சி இருக்கா, இதுக்கு ஆதாரம் இருக்கா, நிரூபிச்சு பாருங்க சவால் விடுறீங்க. யாருமே களவெடுக்கலன்னு வைங்களேன், யாருமே ஊழல் செய்யல, அப்ப நாட்டுக்கு என்ன நடந்த? சர்வதேச அரங்குல இந்த நாட்டினுடைய பேரை மறக்கிற மாதிரி ஆகி போச்சு. எதனால? ஒரு கட்டத்துல கடன் நிறைவேற்ற முடியாத ஒரு நாடு இந்த பட்டியல் இந்த நாட்டை சேர்த்தாங்க. நிவால் அஜித் கப்ரால் இருந்த காலத்துல யாரால வந்தது? எப்படி வந்தது? பாதையெல்லாம் செத்து போனாங்களே. தந்தை பெட்ரோல் போலின்ல, உம்மா மண்ணெண்ண போலின்ல, அண்ணன் கேஸ் போலின்ல, இதுக்கெல்லாம் யாரு காரணம்? அரசியல்வாதி தானே. அதனால இப்ப நீங்க சாப்பாட்டுக்கெல்லாம் ஜெயில போலின் தான், பாத்ரூம் போறதுக்கு போலின், ஒரு பாத்ரூம் 40-50 பேர் போலின் நிப்பாங்க. நில்லுங்களே, நீங்க என்ன பண்ணுவீங்க? அது சரி, அங்க நோய் இங்க நோய், அங்க பிடிக்குது இங்க பிடிக்குது, அங்க சொரியுது இங்க கிடைக்குதுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகிருவீங்க. அதுவுமே நடக்காது. ஏன்னா ஒருத்தரா 2 பேரா ஹாஸ்பிட்டல்ல வச்சு பாதுகாக்கிறதும் பத்திரம் பண்றதுக்கும் அதெல்லாம் நடக்காதுன்னே தலைவலி இல்லாம மண்ணில் தூங்குங்க. தூங்கி பாருங்களேன், மக்களுடைய வலியும் கவலையும் புரியும். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நக்க விட்ட நாயும் கொத்த விட்ட கோழியும் நிக்காதுன்னு சொல்ற மாதிரி எல்லா இடங்களிலும் திருவிளையாடல் காற்ற நீங்க அரசாங்கம், அமைச்சரவை, அமைச்சு அப்படின்னு கிடைச்சா விட்டுருவா போறீங்க? சுத்தி சுருட்டி கட்டிக்க மாட்டீங்க. அதுதானே எல்லாரும் செஞ்சிருக்கிறாங்க. இப்போ விளங்கும் சொகுசு வாழ்க்கை என்ன, சொகுசு வீடு என்ன, சொகுசு வாகனம் என்ன, இதுக்கெல்லாம் கணக்கு காட்டும் போது விழி பிதுங்கும். அதனால நிறைய பேர் அச்சத்துல திரியறத பார்க்க முடியுது. மனசாட்சி உள்ள, ஜனநாயகம் வாழணும், அநியாயக்காரர்கள் உள்ள தள்ளுகின்ற மனநிலை கொண்டவர்கள் உருவாகணும். எனவே நாட்டு நாசமாக்கினது மாதிரி சிறைச்சாலைகளில் நாசமாக்கிடாம இருக்க இறைவனை பிரார்த்தனை செய்வோம் என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரை சந்திக்கிறேன்.